ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூரல் ஏரியா கூட வேணாம், உங்களுக்கு ஒரு நார்மலாக வந்து ஒரு சிட்டி பேஸில் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த JEE மெயின் JEE அட்வான்ஸ் ஸ்கூலில் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான வீடியோலாம் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது செகண்டரி தான். அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ JEE மெயின் JEE அட்வான்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா IIT NIT காலேஜ் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி IITயில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா JEE மெயின் எழுதி அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் வாங்குற ஸ்கோர் பேஸில் IITயில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா NIT IIIT இந்த மாதிரியான காலேஜே எனக்கு போதும், என்னால் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் JEE மெயினில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கே வந்து காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் வச்சுருந்து பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோசா கவுன்சிலிங் பேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா NIT இல்லை IIIT இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் +2ல் ஒரு 75% மேலே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப்பில் வந்து எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா JEE மெயின் வந்து அப்ளை பண்ணணும். JEE மெயினில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒரு ஃபஸ்ட்டு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு JEE அட்வான்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ JEE அட்வான்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு IITயில் அட்மிஷன் கிடைக்கும். இல்லை JEE அட்வான்ஸ் போகாமல் JEE மெயின்லேயே ஓரளவு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா NIT IIIT இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா JEE மெயின் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் கொஞ்சம் ஃபீஸ் ஹையாக இருந்தால் கூட நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.